அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற வரலாறை பற்றி பார்க்கலாம். அல்லாஹ் தன் திருமறையில் 36வது அத்தியாயத்தில் 82வது வசனத்தில் கூறுகிறான், எப்பொருளை எனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் குன் ஆகுக என்று கூறுவதுதான், உடனே அது ஆகிவிடும். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் முதலாக தண்ணீரை தான் படைத்தான். பின்னர் அவனுடைய அரிஷை அல்லாஹ் உட்கார்ந்திருக்க சிம்மாசனத்தின் பெயர் ஹர்ஷ். அந்த ஹர்ஷை தண்ணீரின் மீது அவன் அமர்த்தினான். அல்லாஹ் தண்ணீரை படைச்சான். அதுக்கப்புறம் அவன் உட்கார சிம்மாசனம் அரிசி இருக்குல்ல, அதை அவன் அந்த தண்ணீருக்கு மேலே அமர்த்தினான். இப்போது நம்ம பொதுவாக ஒரு சேர் போட்டு உட்காந்தா அந்த தண்ணீர் அது தண்ணீர் கடியில் போயிடும். ஆனால் அல்லாஹ் அவனுடைய வல்லமையால் அந்த ஹர்ஷ் தண்ணீருக்கு மேலே மிதக்கும். அதன் பிறகு அவன் எதையெல்லாம் படைக்க இருந்தானோ அவற்றின் விதிகளை பதிவு செய்யக்கூடிய ஏட்டினையும், அந்த ஏட்டின் பேர் லவ்ஹுல் மஹ்பூல், அதில் எழுதுவதற்கான எழுதுகோலையும் படைத்தான். அதற்கு பிறகுதான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். இதை பற்றி ஒரு ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்குது. அதாவது யமன் தேசத்தை சார்ந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களிடம் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்ற விஷயத்தை குறித்து கேட்க வந்தோம் என்று அவங்க சொன்னாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆதியில் அல்லாஹ் மட்டுமே தான் இருந்தான், அவனை தவிர வேறு எந்த பொருளும் இருக்கவில்லை. பிறகுதான் தண்ணீரின் மீது அவனது ஹர்ஷ் அதை அமைத்தான். பிறகு லவ்ஹுல் மஹ்பூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையினை அவன் எல்லா விஷயத்தையும் அதில் எழுதினான். அதற்கு பிறகுதான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். அதேபோல் ஒரு ஹதீஸ் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கு பாருங்க. வானங்களையும் பூமி ஆகியவற்றை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பவே அல்லாஹ் தான் எதையெல்லாம் படைக்க நாடி இருந்தானோ அவற்றின் விதிகளை நிர்ணயித்து விட்டான். அப்போது அவனோட ஹர்ஷ் தண்ணீரின் மீது தான் அமைந்திருந்தது அப்படின்னு. அணு மற்றும் பூமியின் படைப்பு எவ்வாறு இருந்ததுன்னு பார்க்கலாமா? ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தொடக்க நிலையில் ஒரு பெரிய பொருளாகத்தான் இருந்தது. பிறகு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. இரண்டாம் முறையாக தனித்தனியே பிரித்தல் நிகழ்ந்தது. இந்த விஞ்ஞான உண்மையை அல்லாஹ் முன்பே நமக்கு கூறியுள்ளான். இதை பற்றி திருமறையில் அல்லாஹ் 21வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் கூறுகிறான், நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன,